தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். எகிரி குதித்தேன் வானம் இடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது. அந்த சாங் வந்து பெரிய ஹிட் அது. ஆனா அது எனக்கு உதவல. ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதலாகுமா, பஞ்சாங்கோ பார்க்காதே மாமா மாமா. நெருப்பு கூத்தடிக்குது, காத்து கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா. சாங்ஸ் ரீச் அளவுக்கு வந்து இவங்க தான் பாடிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாததுக்கான காரணம் யோசிச்சிருக்கீங்க? பாதி பேருக்கும் நான் யாருன்னே தெரியாது. தெனாலியில கூட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க. கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் பார்த்து பயந்து, I'm not joking. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் போறதே கிடையாது, பயம். வசியக்காரா வசியக்காரா வசிய மூட்ட போறேன்டா. அந்த ஃபிலிம்ல நான் சாங்கும் பாடினேன். பட் ஐ வாஸ் சோ நர்வஸ். ஸ்டேஜ்ல போய் சொதப்பி அந்த சாங்கை நாசம் பண்ணி. ஃபர்ஸ்ட் சாங் அது. அத்தா வருவாக முத்தம் கொடுப்பாக, நீ அச்சம் வெத்தும் கூச்சம் அத அள்ளி ருசிப்பாக. இதே ஆளுதான் அந்த சாங் பாடிருக்கான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் ஐ வாஸ் சோ ஸ்கேர்ட். அந்த புடவை இப்படி போத்திட்டு போய் உட்காந்து இங்க உட்காந்து. வணக்கம். வணக்கம். நிறைய ஹிட் சாங்ஸ் இருக்கு தமிழ்லயே உங்களுக்கு. ஸோ அதுல ஒரு ஃபியூ சாங்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம் இந்த இன்டர்வியூ. நான் பாடின பெஸ்ட் சாங் அப்படின்னு கேட்டா தோழா தோழா. கண்டிப்பா அது எல்லாரோட ஃபேவரட் அந்த சாங். தோழா தோழா தோள் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்பை பத்தி நாமும் பேசி தீர்த்துக்கணும். சிரிச்சுட்டே தான் பாடுவீங்களா எப்பவுமே? அது ரொம்ப அழகா இருக்கு. இல்ல ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா அது ரொம்ப ரசிச்சு அனுபவிச்சு பாருங்க. சில சிங்கர்ஸ் வந்து அந்த எக்ஸ்பிரஷன் வாய்ஸ்ல மட்டும் இருக்கும், ரொம்ப அலட்டிக்காம இருப்பாங்க. சில பேர் ரொம்ப அனுபவிச்சு பாடுவாங்க. நீங்க ஒரு சிரிப்போட ஸ்மைலோடய பாடுறீங்க எப்பவுமே. அது நான் அது அவ்வளவு கவனிச்சது இல்ல, இயல்புலயே வருது போல இருக்கு. அண்ட் அகைன் ஒன் மோர் ஒரு ஃபேவரட் நம்பர் வந்து பாய்ஸ் படத்துல. எகிரி குதித்தேன் வானம் இடித்தது, பாதங்கள் இரண்டும் பறவையானது, விரல்களின் காம்பில் பூக்கள் முளைத்தது, புருவங்கள் இறங்கி மீசையானது. அலை 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 அலை. காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பரப்புது மனமே. ஓ ஓ காதல் சொன்ன கணமே அது கடவுளை கண்ட கணமே, காற்றாய் பரப்புது மனமே. தேங்க்யூ தேங்க்யூ. இன்ஃபேக்ட் அந்த நீங்க அந்த போர்ஷன் தான் அந்த படத்துடைய கோர் தீமாவே இருக்கும் படத்துல. பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த சாங்ஸ் தான் சித்ரா இவங்க தான் பாடினாங்களா அப்படின்ற ஒரு ஒரு ஆச்சரியம் இருக்கும். சாரி நான் உங்களை இன்டரப்ட் பண்றேன். there's another song, பெப்பி சாங். நெருப்பு கூத்தடிக்குது, காத்து கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா. நெருப்பு கூத்தடிக்குது, காத்து கூத்தடிக்குது, ஊரே கூத்தடிக்குது, வாடா வாடா. உறக்கம் என்ன கூத்துக்கட்டு, ஒத்தையில கூத்துக்கட்டு, உரைச்சதெல்லாம் போதுமாடா, விடிய விடிய கூத்துக்கட்டு, இன்னைக்கு முடிஞ்சு போச்சு ரவுண்டா கூத்துக்கட்டு. எஸ், என்ன பாட்டு நீங்க வெங்கட் பிரபு சாரும் பாடிருக்கீங்க இல்லையா? உங்களோட ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜாக்கு நிறைய நைஸ் சாங்ஸ் பாடிருக்கேன். கலர் கலர் மலர் கூட்டம் கலக்குது கலக்குது ஓ ஓ, அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது அந்த மனதை திருடி விட்டாய். எஸ், நீங்க பாடின ஃபியூ நம்பர்ஸ் இருந்தாலும் அது எல்லாமே ஹிட்ஸ் ஆயிருக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சொல்லுவாங்கல்ல, நல்ல ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு நீங்க பாடின சாங்ஸ். பட் அந்த சாங்ஸ் ரீச் அளவுக்கு வந்து இவங்க தான் பாடிருக்காங்கன்னு மக்களுக்கு தெரியாததுக்கான காரணம் யோசிச்சிருக்கீங்களா ஏன்னு சொல்லி? நான் சென்னையில இல்ல, சென்னையிலே இருந்திருந்தா ஒரு வேளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷோஸ் எல்லாம் பண்ணியிருப்பேன் ஏதாவது ஒன்று. பட் நான் இருக்கிறது வந்து ரொம்ப தள்ளி, அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து தள்ளி இருந்தேன். அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, என் பேர்
நான் வந்து மலையாளம்ல சித்ரா ஐயர் அப்படின்னு வச்சுருக்கேன், தமிழ்ல சித்ரா சிவராமன் இருந்துச்சு என்னோட பேரு. ஸோ அது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது, யார் இந்த சிங்கர். அந்த 2 பேரா இருக்காங்களா 2 பேரா இல்ல ஒரு சேம் பர்சனா, அந்த கன்ஃபியூஷன் இருந்தது. நிறைய சாங்ஸ் என்னோடது வந்து வேற சிங்கர்ஸ்க்கு எல்லாம் அட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அது இருக்குல்ல. அப்புறம் நான் வந்து என்னோட பிஆர் ரொம்ப மோசம், எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி கான்டாக்ட்ல இருந்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யலை. சாங் பண்ண வருவேன், அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் வேற ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ இது மறந்துடுவேன். அந்த மாதிரி இருந்ததுனால இருக்கலாம் ஒருவேளை. மீன்ஸ் ரொம்ப என்னோட ஐ டென்ட் கீப் இன் டச் கரெக்டா எல்லார் கூடயும் ஒரு ப்ரோமோட் பண்ணிக்கல. ஆமா, என்ன சொந்தமா ப்ரோமோட் பண்ணிக்கல, கரெக்டா பண்ணல. அது ஒரு விஷயம்தான். உங்களுடைய மியூசிக் கெரியர் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? கரியர் ஆரம்பிச்சதே 34 வயசுல. என் குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம். கல்யாணம் ஆன போது எங்க ஹஸ்பண்ட் வந்து ராஜஸ்தான்ல இருந்தார் போஸ்டிங். ஹி வாஸ் இன் தி ஏர்ஃபோர்ஸ். ஸோ கல்யாணம் ஆன உடனே நாங்க ராஜஸ்தான் போயிட்டோம். அங்க இருக்கும்போது நான் வந்து மியூசிக் கத்துக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் தனியா இருந்து போர் அடிக்கும். எங்க ஹஸ்பண்ட் ஃபிளைங் போயிடுவாரு, நான் தனியா இருப்பேன். ஐ ஹேட் 2 kids, 2 babies. அதுக்கப்புறம் நாங்க வந்து சவுத் போஸ்டிங் வந்த போது எங்க ஹஸ்பண்ட் சொன்னார், why don't you try, உன்னோட பழைய ஃப்ரெண்ட்ஸை வேணா காண்டாக்ட் பண்ண, நீ பாட ட்ரை பண்ண. பிகாஸ் இன்னும் எனக்கு எப்பவுமே அது வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் உண்டு. எனக்கு அது ஒரு ஐ யூஸ் டு லவ் தட். அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து மறுபடியும் போஸ்டிங் எடுத்து நாங்க ஊட்டி போனோம். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனோம். அந்த கோயம்புத்தூர் போன போது தான் நான் ஃபிலிம்ஸ்ல பாட. ரமன் சார் எப்படி அப்ரோச் பண்ணீங்க நீங்க? அது மலையாளம் ஃபிலிம்ஸ்ல நான் பாடியிருக்கேன் அதுக்கு முன்னால. ஆனா ஒரு பிளேபேக் சிங்கருங்கிற ஒரு ஐடென்டிட்டி எனக்கு இருக்குல்ல. நிறைய ஷோஸ் கிடைக்கும் எனக்கு. ஸோ நான் ஷோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் எங்க ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லாம, அவருக்கு தெரியும் எனக்கு வந்து ரஹ்மானுக்கு ரொம்ப பிடிக்கும், ரஹ்மான் கூட பாடணும்னு ஆசை. அப்படி ஒரு கேசட் ரெடி பண்ணி நானும் எங்க மாமியாருமா போனோம். அப்ப அங்க ஒரு மேகசின் இருந்தது. சும்மா மேகசின் எடுத்து இப்படி பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஐஸ்வர்யா ராயோட நல்ல போட்டோஸ் இருந்தது. ஸோ நானும் எங்க மாமியாருமா, ஐயோ ஐஸ்வர்யா ராய் இது பாரு, இது எவ்வளோ அழகா இருக்கு, ஓ இன்ட்ரெஸ்டாக இப்படி எல்லாம் நாங்கள் பேசிட்டு இருக்கோம். ஸோ யாரோ ஒருத்தர் உள்ள வந்து ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்களும் ஹாய் அப்படின்னு திருப்பி மேகசின் பார்க்குறோம். அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணது ரஹ்மான் சார். ஐயோ, நான் வணக்கம் சார் என்னெல்லாமோ ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன், அதெல்லாம் மறந்து எதுக்கு வந்திருக்கீங்க, வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டாரு. அந்த மாதிரி நடந்திருக்காது. நான் யாருக்கிட்டையாவது கொடுத்துருப்பேன் கேசட், அது அவர் கேட்டிருப்பாரோ என்னவோ தெரியாது. அவர்கிட்ட கொடுத்தாச்சு. அவர்கிட்ட கொடுத்தேன். உட்காருங்க, ஒரு சாங் இருக்கு, அதுக்கு உங்க வாய்ஸ் சூட் ஆச்சுன்னா நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு உள்ள போனாரு. சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட் வெளியில வந்து சொன்னாரு, 9:30 வந்துருங்கம்மா, ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துருங்க, 9:30 வந்துருங்க ரெக்கார்டிங் அப்படின்னு. மேஜிக் மாதிரில டக்குன்னு போய் நடக்கிறது. இட் வாஸ் லைக் மேஜிக். எங்க மாமியாரும் அப்படின்னு அப்படிதான் எனக்கு சாங் கிடைச்சது. தெனாலி அந்த சாங் தான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங். அந்த சாங் அத்தினி சித்தினி வந்து ஹரிஹரன் சாரோட சேர்ந்து. ஆமா. எப்படி இருந்துச்சு? அது ஆல்ரெடி பாடி இருந்தாரா சார்? ஆல்ரெடி அந்த சாங் ஆக்சுவலி ட்ராக் யாரா பாடி இருந்தாங்களா? ஹரிஹரன் அவர்து இருந்தது போர்ஷன் சாங் பாடி வச்சிருந்தார் அவர். அதுல இனிமே ஒண்ணும் பண்ணறதுக்கு இல்ல. அதுல ஒரு 5% கூட எனக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரி இருந்தது அந்த சாங். நான் நினைச்சேன், கடவுளே இந்த சாங் கண்டிப்பா எனக்கு கிடைக்காது, இந்த பாட்டு பாட முடியாது. ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி அந்த சாங் எனக்கு கிடைச்சது. பிகாஸ் அந்த சாங் அவ்வளவு நல்லா எனக்கு ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. தெனாலி சாங் பாடினதுக்கு அப்புறம் எம்டிவில வந்து ஒரு காம்படிஷன் அனௌன்ஸ் பண்ணா, ஒரு பாப் மியூசிக் காம்படிஷன் அந்த மாதிரி. ஸோ இது ரஹ்மான் சார் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடியே நான் இதுக்கு அனுப்பிச்சிருந்தேன், இந்த சிடி கேசட் அனுப்பிச்சிருந்தேன் சாருக்கு. இமெயில் அனுப்பிச்சேன், சார் இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் என்ன பண்ணணும்னு தெரியல, I don't want to miss the song. He said, don't worry, song will be there for you, நீ அதை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். நான் காம்படிஷன் முடிச்சுட்டு போனேன், சென்னைக்கு போனேன். அப்பதான் இந்த சாங் பண்ணேன், நீந்திக்கிட்டேன். ஓ, அப்படி வந்த பாட்டு தான் அது. கார்த்திக் சாரோட ஃபர்ஸ்ட் சாங் அது. Such a beautiful few lines பாட முடியுமா அதுல? காதல் பூதவா கையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே இப்போ மாமா, பொண்ணு இள மனசு புளியும் பழம் போல உலுக்க பார்க்காத. ரமன் சாருக்கு நீங்க ஸ்டார் பாடுறீங்க. அடுத்த கம்போசர்ஸ் வாய்ப்பு இமீடியட்டா யாருக்கு நீங்க நெக்ஸ்ட் பாடுறீங்க? ரமன் சாருக்கு விட்டு வெளியே வந்து கார்த்திக் ராஜா. ஓகே. டும் 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 தான். டும் 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 அத்தா வருவா, அது பாட முடியும் ஃபீலிங்ஸ். அத்தா வருவா முத்தம் கொடுப்பாக, நீ அச்சம் வெட்கம் கூச்சம் அதை அள்ளி ருசிப்பாக. இது ஒரு சூப்பர் ஹிட் சாங் இல்லையா அந்த படத்துல? அந்த மொத்த ஆல்பமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சாங் ஒரு மாதிரி பெப்பியான நம்பர், ரொம்ப சூப்பரான சாங். இதுக்கப்புறம் யுவன். இதுக்கப்புறம் இமீடியட்டா நீங்க யுவன். ஆமா, நெருப்பு குத்தடிக்குது. அதுக்கப்புறம் தான் நான் தோழா தோழா பாடினேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் தோழா தோழா. அந்த டைம்ல மேம் இப்ப பாண்டவர் பூமி படம் வரும்போது பரத்வாஜ் சார் மியூசிக்,
அந்த சாங் வந்து பெரிய ஹிட், அது மேசிவ் ஹிட். அந்த பாட்டு வரும்போது பட் ஆனா அது வந்து எனக்கும் அது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சென்னையில இல்ல அந்த டைம்ல. அந்த சாங்கை வந்து நான் ஆக்சுவலி கேஷன் பண்ணணும்னு இருக்கிற அந்த ஒரு சென்ஸ் இருக்குல்ல எனக்கு, அது இருந்திருக்கணும் ஆக்சுவலி. கொஞ்சம் இசி எல்லாருக்கும் பிடிக்கிற சாங், நான் ஒன்றும் அதுக்கு பெருசா ஒன்றும் நான் இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பட் அதுவும் அந்த சாங் ரெக்கார்டிங் பண்ணும்போது சேரன் சார் இருந்தார். சேரன் சார் உட்காந்து அவர் தான் எனக்கு உச்சரிப்பு எக்ஸ்பிரஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவர் தான். ஸோ அவர் கூட ஒரு டச்ல இருந்திருந்தா அட்லீஸ்ட் கொஞ்சம் பாட்டு பாடி இருக்கலாம். அவரோட படங்கள்லயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும், பாடி இருக்கலாம். பட் அதுதான் நான் சொல்றேன், அந்த சென்ஸ் இருக்குல்ல, அது ஏன்னு சொன்னா எனக்கே தெரியாது. அப்படி கேட்டீங்கன்னா ஐ டோன்ட் நோ வை. ஏன் யாரு கூடயுமே டச்ல இருக்கு? ஏன் ரஹ்மான் சார் கூடயே, ரஹ்மான் சாருக்கு இவ்வளவு சாங்ஸ் பாடி அந்த ஸ்டுடியோல இருக்கிறவங்க அட்லீஸ்ட் நம்பர்ஸ் எல்லாம் வாங்கி எல்லார்கிட்டயும் ஹலோ ஹவ் ஆர் யூ சொல்லிட்டு, அந்த டைம்ல மொபைல்ஸ் இருக்குல்ல, என்கிட்ட மொபைல் போன் இருக்குல்ல, ஸோ லேண்ட்லைன் தான் இருந்தது. அதுக்கப்புறம் மொபைல் போன், ஐ ஹேட் அ மொபைல் போன், பட் அவ்வளவா அது யூனோ லைக் உங்களுக்கு அப்படி போய் அப்ரோச் பண்ணி உங்களுக்கு பழக்கம். அது ஏன் எனக்கும் அது ஏன்னா அது ஒரு மிஸ்ட்ரி, அது என்னன்னு எனக்கும் இப்ப புரிய மாட்டேங்கிறது. இல்ல சில பேர் அந்த ஒரு தயக்கம் இருந்தே இருக்கும்ல எப்பவுமே. அது இருந்தது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரோவர்ட். ஆனா அவங்கள பார்த்தா இன்ட்ரோவர்ட் மாதிரி தெரியல. இல்ல எனக்கு வந்து நான் எல்லாருக்கும் இப்போ நான் எத்தனையோ பெட்டர். பட் அந்த டைம்ல நம்மளுக்கு கொஞ்சம் பயம், எப்படி அப்ரோச் பண்றது தெரியாது. யுவன் சங்கர் ராஜா கூட நான் ஐ ரிமெம்பர் ஏதோ ஒரு ஃபில்மோட ஒரு இது இருந்தது, என்ன சொல்றது, முகூர்த் வேலை அந்த மாதிரி. இட் வாஸ் a big show. எனக்கு ஏதுன்னு ஞாபகம் இல்லை. அந்த ஃபிலிம்ல நான் சாங்கும் பாடினேன். பட் ஐ வாஸ் சோ நர்வஸ். ஸ்டேஜ்ல போய் சொதப்பி அந்த சாங்கை நாசம் பண்ணி, அதாவது நான் ஸ்டேஜ் ஷோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆளு, அதுதான் கேக்குறேன். ஆனா அங்க போய் எனக்கு அவ்வளோ ஒரு நர்வஸ்னஸ், அவ்வளோ இதாகி நான் பயந்து. ஈவன் தெனாலியில கூட என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாங்க, ஆடியோ லான்ச் அந்த டைம்ல. சரி ஏதோ ஒரு பிரேயர் சாங் பாடுங்க அப்படின்னாங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு டைம் இருக்குல்ல, நான் ஜஸ்ட் வந்தேன் அவ்வளவுதான் அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்றதுக்கு. அண்ட் நான் ஒரு சான்ஸ்கிரிட் சாங் பாடினேன். அதுவும் கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களெல்லாம் பார்த்து பயந்து, ஐம் நாட் ஜோக்கிங், ரஹ்மான் சார், ஐயோ கடவுளே இவங்கெல்லாம் இருக்காங்களா, பயந்து 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 முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க எல்லாம் விவிஐபி பெரிய ஆளுங்க எல்லாம், ஐயோ கடவுளே, டென்ஷன் ஆகி நர்வஸ் ஆகி சொதப்பி நாசம் பண்ணி அப்படியே யூனோ ஐ வாஸ் சோ நர்வஸ். நான் அந்த நர்வஸா இருந்திருக்கலன்னா அதெல்லாம் நான் ரெகுலரா பாடுற சாங். ஏன் அப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியல, அப்படி நர்வஸ் ஆட்டேன். அதனால அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கு நான் போகவே மாட்டேன். நான் வரமாட்டேன். எதுக்குமே போறதே கிடையாது. பயம். நீங்க பாடின பாட்டே பாட மாட்டீங்களா போயிட்டு? எனக்கு அவ்வளவு பயம் ஆயிடுது. இப்ப இல்ல, நான் அந்த டைம்ல கேக்குறேன். சோ ஐ வாஸ் வெரி நர்வஸ். அந்த ஒரு ஸ்மார்ட்னஸ், அந்த ஒரு இது இருக்குல்ல, யூனோ. யுவன் அவர் சொல்றீங்க, இப்ப நீங்க துளுதலைமை சொல்றீங்களா? இல்லனா அப்ப புதிய கதை பண்ணாரு, போஸ் பண்ணாரு. நீங்களே பாருங்க, அந்த சாங்ஸ் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அது ஒரு இது கும்பு இருக்கும். அந்த சாங்ல ஒரு இது இருக்கும். இதே ஆளுதான் அந்த சாங் பாடிருக்கான்னு யாருமே சொல்ல மாட்டான். பிகாஸ் ஐ வாஸ் சோ ஸ்கேர்ட். அந்த புடவை இப்படி போத்திட்டு இப்படி போய் உட்காந்து, இங்க அப்படி உட்காருறது, மூலையில போய் உட்காந்துக்கிறது. ஐ வாஸ் சோ நர்வஸ். அது ஒரு ஃபேஸ் இருந்தது அந்த மாதிரி. அதுல இருந்து வெளியில வந்து கொஞ்சம் பிரைட் ஆகி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, கான்ஃபிடன்ஸ் எல்லாம் வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது எனக்கு. அந்த டைம்ல யுவன் வந்து அவர் ஒரு 20s, ரொம்ப early 20s இருந்திருப்பாரு. 21 22 தான் இருந்திருப்பாரு. சோ அவரோட ரெக்கார்டிங் எப்படி இருந்துச்சு? அவரோட பண்ணும்போது ஃபன், வெரி நைஸ். அப்படியே ஆமா, இட் வாஸ் குட் ஃபன். வெங்கட் பிரபு சார் இருந்தாரா? சேர்ந்து பாடிங்களா இல்ல தனித்தனியா? இல்ல, நான் தனியா தான் பாடினேன். அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணேன் நான். ஓகே. அண்ட் சிமிலர் அதே வருஷத்துலயே வந்து தவசி அகைன் வித்யாசாகர் சாரோட வந்து பஞ்சாகம் சாங். அது இன்னொன்னு, ஐயோ ஐ வாஸ் சோ நர்வஸ். வித்யாசாகர் சாரை பார்த்து நர்வஸ் ஆகி ஃபர்ஸ்ட் எல்லாம் எனக்கு பாடவே முடியல, வாய்ஸே வெளியில வரல, பயந்து. அப்புறம் சார் என்ன வந்து ரொம்ப he tried to talk to me, ஆஸ்வாசப்படுத்துறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி. ஓகே, இமான் சாருக்கு ஒரு பாட்டு பாடிருக்கேன். அந்த பாட்டு பாடும்போதும் இதே மாதிரி தான் ஆச்சு, நர்வஸ் ஆகி. ரஹ்மான் சார் கூட பாடும்போது பயமும் இல்ல, ஒன்னும் இல்ல. அந்த ஸ்டுடியோக்குள்ள போய் யூ டூ சம்திங் அப்படிம்பாரு, கான்பிடென்டா அது பாட முடியும் அவர் முன்னாடி. அது எப்படின்னு எனக்கு தெரியாது. தோழா எடுத்துக்கோங்க. அது வந்து அந்த டைம்ல ரொம்ப பாடும்போது எனக்கு அந்த ப்ராப்ளமே இருக்குல்ல. பரத்வாஜ் சார் ரொம்ப கம்ஃபர்டபுளா நான் பாடினேன். இன்ஃபேக்ட் சேரன் சார் தான் அதுக்கு காரணம் நான் சொல்லலாம். பிகாஸ் அவர் வந்து அவ்வளோ
அவ்வளோ கம்ஃபர்ட்டா இருந்தது பாடுறதுக்கு. அந்த சாங் பாடும்போது பயமே இருக்குல்ல எனக்கு ஆக்சுவலி. ஏன்னா அந்த அந்த சாங்கே வந்து ஒரு காதல் நட்பை பத்திய சாங் அது. So, ஆமா. அண்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் அவர் ரொம்ப நல்லா செஞ்சார். அதனால எனக்கு அந்த ஃபீல் எல்லாம் எனக்கு அப்படி எஃபர்ட் போட்டு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே வரல எனக்கு. ஐ வாஸ் சோ கம்ஃபர்டபிள் அந்த சாங் பாடு. உங்க சாங்ஸ் வந்து ஹிட் ஆகுது இல்லையா, உங்களுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான வரவேற்பு உங்களுக்கு தெரியும். நீங்க உங்களுக்கு என்ன மாதிரி ரிசெப்ஷன் வந்திருக்கு? எனக்கு ஒண்ணும் வரலைங்க. ஏன்னா பாதி பேருக்கும் நான் யாருன்னே தெரியாது. 80s இருந்தே சித்ரான்ற ஒரு பேர் ரொம்ப பிரபலம். ஸோ KS சித்ரான்னு அவங்க இருக்காங்க. ஆமா. அதனால நிறைய மாறி இருக்கா. நீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு மலையாளத்துல ஒரு சாங் இருக்கு சுரேஷ் பீட்டர்ஸ்க்கு, அது கூட வந்து அவங்க பாடினதா வந்து சித்ராமா அவங்க பாடினதா உங்களுக்கு ஐ மீன் சொல்றது பேர் சொல்றேன் இருக்கலாம். அந்த மாதிரி என்னோட நிறைய பாட்டு தமிழ்ல எப்படி நடந்திருக்காங்க அட்ரிபியூட்டட் டு சுஜாதா சேச்சி. நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி தமிழ்ல இருக்கு. அப்படி அந்த மாதிரி இருக்கு. புதிய கீதையில வசியக்காரா சாங் பாடலாமா? வசியக்காரா வசியக்காரா வசிய மூட்ட போறேண்டா, வசியக்காரா வசியக்காரா அது பரவாயில்ல. அதே மாதிரி அதே காலகட்டத்துல இன்னொரு ஐ மீன் புதிய கீதைக்கெல்லாம் முன்னாடி இனிஷியலா வந்த போதே தவசில பஞ்சாங்கம் பார்க்காத மாமா, சங்கர் மகாதேவன் சார் இருக்காங்க, ஸ்ரீவர்தினி, உங்களோட 3 பேரோட படமே அதுல இருக்கும். ரொம்ப நல்ல சாங். விஜயகாந்த் சாரோட படம். ஆமா. சோ அந்த சாங் சில வரிகள். வித்யாசாகர் சார் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். சார் கூட பாடணும் ரொம்ப ஆசையா இருந்தது. சோ அது அந்த பாட்டு ரொம்ப ஸ்பெஷல். சில வரிகள் அந்த டெஃபினெட்லி. பஞ்சாங்கம் பார்க்காதே மாமா மாமா, வந்து பால் காச்சூராய் சொல்லு மாமா மாமா, என் நெஞ்சுக்குள்ள வீடு ஒண்ணு கட்டி வைக்கிறேன், கட்டு சங்கிலியில் ஊஞ்சல் ஒண்ணு போட்டு வைக்கிறேன், வந்த வீடு உன்னை அதில் போட்டி வைக்கிறேன், அந்த சாவி கொத்த இடுப்புல மாட்டி வைக்கிறேன். என்ன ஹிட் அந்த சாங் இல்லையா? அது வட்டித்தட்டிக்கும் கலக்கின ஒரு பாட்டு அது. நீங்க யுவன் சொன்னீங்களா, இப்ப நீங்க அவருக்கு புதிய கீதை விஜய் சார் படம் வரும்போது அதுல அந்த வசியகாரி சாங் அந்த சாங் ஆகட்டும், இல்ல போஸ்ல பொம்மலாட்டம் ஆகட்டும், உங்களோட கோ சிங்கர்ஸ்ல கார்த்திக் அவரோட தான் நீங்க நிறைய பாட்டு பாடு தமிழ்ல. எனக்கு தெரிஞ்சு நெந்திகிட்ட சாங் ஆகட்டும், அனார்கலி, அவரோட நிறைய காம்பினேஷன் இல்ல அந்த வாய்ஸ் காம்பினேஷன். எங்க 2 பேரும் வாய்ஸ் பட் அது ஏன் தெரியும், அது ஏதோ I don't know.